ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான் செய்த வேலைகளை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு விளாகா. எப்போதும் போல் சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு ஹைப்னுங்கிற பாயிண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்கள் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அனைத்து சகோதரிகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து டெய்லிக்குமே நான் கொடுக்குறீங்க. நான் போடுற ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜாக கொடுக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது. நான் சொல்கிற ஒரு வீடியோக்கள் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்குன்னு சொல்லிடுறீங்களா நீங்கள்? அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம வந்து நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு கொண்டுட்டு வருது. அதனால் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக கொடுக்குற அனைத்து சிஸ்டர்ஸ்க்குமே என்னுடைய அன்பான நன்றியை வந்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரிக்க ஒரு தம்பியுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து இப்போ பெண்கள் ஒரு வீடியோ பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது நம்ம இயற்கையாக நம்ம வந்து நமக்கு தேவை என்னென்னமோ ஒரு பெண்கள் சொல்கிறாங்கன்னா எடுத்துப்போம். இதே வந்து ஒரு ஆண் வந்து ஒரு வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற பொழுது அது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை வந்து நான் முதல்ல வந்து சொல்லிக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலே எப்போதும் போல் எழுந்துச்சு என்னோடய வேலைகள் அனைத்துமே வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு காலை நேர பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனதுக்கு வந்து இதமாக இருக்குது. நம்ம லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதை வந்து நம்ம கடந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலை நேரம் தான். அதனால் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறீங்க, காலையிலலாம் எழுந்திக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சி நம்மளுடைய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக வந்து ஃபீல் ஆகுது. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதெல்லாம் கடந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொண்டுட்டு வர்றது பார்த்திங்கன்னா இந்த காலை நேரம் தான். அதனால தான் எல்லா நாட்களுமே நான் வந்து இந்த காலை நேரத்தை வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டாலுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் அனைத்துமே அப்படியே பெண்டிங் ஆன மாதிரியே ஃபீல் ஆகும். அதுவும் நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள சமாளிக்கிறதுக்கே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 மணி நேரம் வேணும். இதே நம்ம கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோம்னா நம்மளுடைய வேலைகள்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து பிள்ளைங்களெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் வந்து எப்போதுமே நான் அந்த காலை நேரத்தை மிக்ஸ் பண்ணவே மாட்டேன். வீட்டில் உள்ள வேலைகள் வந்து சீக்கிரமாக நமக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிற பொழுது நமக்கு வந்து மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அறிவுரையாக நம்ம எந்த ஒரு வேலையுமே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த காலை நேரம் வந்து ரொம்ப ரொம்ப மனதிற்கு ஒரு இதமான ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். அதை வந்து லைஃப்பில் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் அது வந்து உணர முடியும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நம்ம சேஃப்டியும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ நியூஸ் எல்லாம் திறந்து ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு திருட்டு கும்பல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்துச்சு. பூட்டியிருந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டு கொள்ளையர்கள் வந்து உள்ளே போகிறாங்க அப்படிங்கிற பொழுது அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லாத இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய உயிர் தான் நமக்கு வந்து முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது காலை நேரத்தில் கொஞ்சம் நம்ம எழுந்திரிச்சு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே நம்ம பார்க்க வேண்டிய வேலைகள்லாம் பார்த்துட்டு ஒரு மெடிடேஷன் வந்து சிம்பிளாக பண்ணிவிட்டு அதன் பிறகு கொஞ்சம் நல்லா வந்து வெளிச்சம்லாம் வந்த பிறகு நம்ம வந்து கோலம் போடுற வேலைகள் இந்த மாதிரி வந்து பார்க்கலாம். இப்போ நான் இருக்கிற ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா பயமே கிடையாது. 2 மணிக்கு எழுந்திரிச்சாலுமே ஆட்கள் வந்து நடமாடிட்டே இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் இருக்கிறதெல்லாம் வந்து கடற்கரை ஏரியா அப்படிங்கிறதுனால நைட்டு ஃபுல்லுமே மீன் வாங்க போகிறவங்க, ஏன்னா வந்து பெரிய ஹார்பர்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் வகைகள்லாம் கொண்டுட்டு வந்துருவாங்க. மீன் வாங்கிட்டு வியாபாரத்துக்கு போவாங்க இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் வந்து எழுந்திரிச்சிருவாங்க. டெம்போ போய்கிட்டே இருக்கும், ஸ்கூட்டி போயிட்டே இருக்கும். அதே மாதிரிக்கு மக்கள் நடந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த தொழிலில் வந்து மீன் வாங்குகிற நேரம் அந்த நேரம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஒரு 2 மணிக்கு வாங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட ஊருக்குள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணி 6 மணி ஆயிரும். அதன் பிறகு மீன்லாம் விற்க ஒரு 12 மணிக்கிட்ட அவங்க வந்து விற்பாங்க. இப்படி நம்ம ஊர் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயமே கிடையாது. 2 மணிக்கு எழுந்திரிச்சாலும் பயம் கிடையாது, 12 மணிக்கு எழுந்திரிச்சாலும் கூட பயம் கிடையாது. ஏன்னா வந்து அந்த மாதிரியான ஒரு சேஃப்டியான இடம் தான். அதனால தான் நான் பயப்படாமல் நான் வந்து என்னுடைய ரொட்டீன் பிளாக்லாம் அந்த ஏர்லி மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்து என்னுடைய வேலைகள்லாம் பார்க்குறேன். அதே மாதிரிக்கே உங்கள் ஊர் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு காலையில் நேரத்தில் எழுந்திக்கலாம். காலை நேரத்தில் எழுந்திக்க ஆசைப்படுறவங்க நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திச்சி வீட்டுக்குள்ளே வேலைகளை வந்து பார்த்து வச்சுட்டு அதன் பிறகு வாசலில் வந்து கோலம் போடலாம். ஆனால் முக்கியமானது இந்த காலை நேரத்தை வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். இந்த நம்ம வந்து சாதாரணமாக எழுந்திக்கிறோம்னு சொல்கிறேன் இல்லையா, அதையும் தாண்டி நமக்கு லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து அதை சமாளிச்சிடக்கூடிய ஒரு யோசனை நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த காலை நேரம் தான்.
அப்புறம் காலையிலே சிம்பிளா வந்து பார்த்திங்கன்னா, கோலம்லாம் போட்டு விட்டுட்டு, வாசல்ல வந்து பார்த்திங்கன்னா, தீபமுமே வச்சு விட்டுட்டேன். வெள்ளி, செவ்வாய் நாட்கள்ல எப்போயாவது வந்து வாசல்ல வந்து தீபம் வந்து வச்சு விட்டுறது. அப்புறம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பச்சரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா, லைட்டா வந்து கோலம்லாம் வந்து போட்டு விட்டுட்டு, இந்த துளசி மாடத்துக்கிட்ட வந்து கோலம் வந்து பச்சரிசி ஊற வச்சது பார்த்திங்கன்னா, அத எடுத்து கோலம் போட முடியல. ஏன்னா தம்பி அப்படியே வந்து தட்டி விட்டுட்டான். அவங்க பண்ணுற சேட்டைய சமாளிக்கிறதுக்கே கொஞ்சம் வந்து டைம் ஆகும். அப்போ சிம்பிளா வந்து ஸ்டீல்ல தான் வந்து போட்டு விட்டுட்டு, அப்புறம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா, புத்தர் சிலை வச்சுருக்கேன் இல்லையா? அங்கே வந்து பூக்கள்லாம் வந்து மாற்றி விட்டுட்டு, அப்புறம் தீபமுமே வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இது வந்து வெள்ளி, செவ்வாய் நாட்கள்ல வந்து நம்ம வியாழக்கிழமை, திங்கட்கிழமை வந்து கிளீன் பண்ணுவோம் இல்லையா? அப்பயே நைட்டே வந்து பார்த்திங்கன்னா, அந்த உருளியில உள்ள பூக்கள்லாம் எல்லாம் எடுத்துட்டு, தண்ணிலாம் மாற்றிட்டு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி வச்சுருவேன். அதே மாரி சின்னதா மணி பிளான்ட் வச்சுருக்கேன் இல்லையா? அந்த புத்தர் சிலைக்கிட்ட, அதையுமே நைட் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா வந்து அந்த இலைகளெல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு, தண்ணி கொஞ்சம் நிறையா இந்த இலைகள்லாம் படும். அப்படி இருக்கும்போது தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணி கீழ வர்றது கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால, நைட்டே நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். மத்தபடி சும்மாலாம் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா தண்ணி வந்து அதில இந்த கீழ வந்து லீக் ஆகிட்டே இருக்கும்ங்கிறதுனால, அந்த மாரி தான் நான் ட்ரை பண்றது. நைட்டு ஃபுல்லுமே அந்த தண்ணியில அலசி விட்டுட்டோம்னா, தண்ணி ஃபுல்லுமே கீழ வந்துரும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை அறைக்கு போயி, எப்போதும் போல தீபம் வந்து வச்சிட ஆரம்பிச்சுட்டேன். இந்த காலை நேரத்தில எழுந்துச்சு இந்த மாரி நம்ம பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் மட்டுங்க நம்ம வந்து எப்போதுமே தெரிஞ்சுக்கணும். லைஃப்ல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கஷ்டம் நமக்கு வருது அப்படிங்கிற பொழுது, அதுக்கு வந்து ஒரு சோதனை நமக்கான ஒரு சோதனை தான் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். அது அப்படி கிடையாது. நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்த வந்து தாங்கிக்கிட்டு, நம்மளுடைய லைஃப்ல வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்த விஷயம் நல்ல விஷயங்கள வந்து யோசிக்க வந்து கத்துக்கிறோமோ, அது வந்து ஒரு பெரிய மாற்றத்த நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து குடுக்கும். அதனால எவ்வளோ கவலைகள் இருந்தாலும், அந்த கவலைகள்லாம் மறந்துட்டு, நம்ம லைஃப்ல நல்ல ஒரு முன்னேற்றத்துல நம்ம கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த மட்டும் லைஃப்ல எப்போதுமே வச்சுக்கோங்க. கவலைகள் வந்து பெரிய அளவுல நமக்கு வந்து தெரியாது. அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிராணி தூபமே போட ஆரம்பிச்சுட்டேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா? "அக்கா நீங்க வந்து கப்பு சாம்பிராணி யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல வந்து கொட்டங்காஞ்சிலேருந்து" அது வந்து அடிக்கடி ரிப்பீட்டடா வந்து லைவ் போடும்போது கூட அந்த சிஸ்டர் 2, 3 டைம் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால தான் ஷார்ட்ஸ்லயுமே சொல்லியிருப்பேன். சரி மறுபடியும் கேட்கவும் இதில வந்து சொல்லியிருக்கேன். இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டங்காஞ்சிலாம் நல்லா எரிச்சு விட்டுட்டு, அதன் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாம்பிராணி தூபம் வந்து போட்டு விட்டுட்டேன். அதேமாரி கப்பு சாம்பிராணி யூஸ் பண்ணாலுமே, அந்த கப்பில வந்து ஒயிட் கலர்ல இந்த சாம்பிராணி குடுத்துருப்பாங்க இல்லையா? அது லைட்டா போட்டுட்டு, அது மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பால் சாம்பிராணி இருக்குல்ல, அதுவுமே லைட்டா போட்டு, அப்படியே வீடு முழுக்க வந்து சாம்பிராணி தூபம் வந்து காட்டி விட்டுறது. என்னுடைய பூஜைகள் எப்போதுமே ரொம்ப ரொம்ப எளிமையா தான் இருக்கும். காலையில எழுந்துச்சு தீபம் வச்சு விட்டுட்டு, அதன் பிறகு சாம்பிராணி தூபம்லாம் காட்டிட்டு, தீபாராதனை காட்டிவிட்டு, அன்றைய நாள் வந்து நான் தொடங்கிருவேன். ரொம்ப பெரிய அளவுலலாம் தீபம் வந்து பூஜைகள்லாம் செய்ய வந்து எனக்கு தெரியாது. அதே மாரி முருகர் சிலையெல்லாம் வச்சிருக்கிறோம்னா, அந்த செவ்வாய்க்கிழமை நாட்களெல்லாம் வந்து அபிஷேகம் வந்து பண்ணிறது. இப்படி தான் என்னுடைய பூஜைகள் வந்து எளிமையான முறையில வந்து செய்வேன். அப்புறம் தண்ணீருமே மாத்தி விட்டுட்டு, அதில கொஞ்சம் பச்சை கற்பூரம், துளசி வந்து போட்டு விட்டுட்டு, முந்திரி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் பிரசாதமா வச்சு விட்டுட்டு, பூஜைகள்லாம் முடிச்சுட்டு வந்து நேரா வர்றது வந்து பார்த்திங்கன்னா, கிச்சனுக்கு தான். ஏன்னா அதெல்லாம் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால கடகடன்னு வந்து வேலைகள்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவேன். கோதுமை தோசை செஞ்சுட்டு, அவங்க ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, டிராகன் ஃப்ரூட் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அது வாங்கி தந்தாலே தான்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து அது வந்து டிராகன் ஃப்ரூட் வச்சாச்சு. நான் படிக்கிற காலத்துலலாம் அந்த டிராகன் ஃப்ரூட்னா, அது பேர கூட கேள்விப்பட்ட கிடையாது. இப்போலாம் விதவிதமா வருது. நம்ம குழந்தைங்கள்லாம் அது சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அவங்க கேட்கறது வந்து வாங்கி குடுக்குறது அது ஒரு சந்தோஷம். அப்புறம் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள ஸ்கூல்லலாம் அனுப்பிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கிளீனிங் ஒர்க்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் துணிலாம் வந்து அலசி வச்சுருவேன். எப்போதுமே மிஷின்ல போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் யார் யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. நான் நேரா ஸ்ட்ரைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின்ல போட மாட்டேன். தண்ணியில ஊற வச்சு நல்லா அலசி புழிஞ்சிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின்ல எப்போதுமே போடுறது. ஏன்னா சின்ன குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால, தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து அ ஈரம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படிங்கிறதுனால வந்து நல்லா முதல்ல வந்து சர்ஃப் வந்து ஊற வச்சுருவேன் துணியில. அதன் பிறகு நல்லா வந்து புழிஞ்சு விட்டுட்டு தான் தண்ணிலாம் இறங்குன பிறகு மிஷின்ல வந்து போடுறது. அதுவும் இது வந்து மேல வந்து டாப் லோடு இல்லாம ஃப்ரண்ட் லோடு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து அ ப முன்னாடி டாப் லோடு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போதே எக்ஸ்ட்ரா துணி ஏதாவது அழுக்கா இருந்தா கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனா ஃப்ரண்ட் லோடுல வந்து அப்படி போடவே முடியாது. ஒரு டைம் போட்டுட்டோம்னா அப்படியே செட் ஆயிரும். நம்ம வந்து எடுக்க முடியாது. அத சுத்தி முடிச்ச பிறகு தான் நம்ம வந்து எடுக்கிற மாரிக்கா இருக்கும். இந்த மாரி ஃப்ரண்ட் லோடு வந்து இது ஒரு மைனஸ்ன்னே சொல்லலாம்.
அது மாதிரி 2, 3 டைம் வந்து எக்ஸ்ட்ரா போட வேண்டிய துணியெல்லாம் பெண்டிங் வச்சுட்டு அடுத்த துணி சேர்ந்த பிறகு போடுற மாதிரிக்கே இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் லோடு வாங்கும்பொழுது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அப்புறம் துணியெல்லாம் எல்லாம் அலசிட்டு சரி மாடியில் காய வைக்கலான்னு பார்த்தோம்னா எப்படி தான் மழைன்னு தெரியல, சட சடன்னு வந்து வந்துருச்சு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையெல்லாம் விட்ட பிறகு ஒரு 4 மணியை போல் தான் துணியை வந்து காய போட ஆரம்பித்தேன். சரி மழை வந்துருச்சு எங்கேயுமே வெளியில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சமையலையுமே முடிச்சுட்டான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாம்பார் தான். இந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள்னாலே ஒரு சாம்பார் தான் நம்ம சட்ட விதிப்படி. அது வந்து என்ன சொல்கிறது, இதுதான் அன்றைக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. வெள்ளிக்கிழமைனால சாம்பார் தானே. கொஞ்சம் வந்து காய்கறிகள்லாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் தான் காய்கறி இருந்துச்சு. இன்றைக்கி அதன் கூட வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காயும் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, ரொம்ப அதிகமாக வாழைக்காயெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாம் வாயுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுறது. சாம்பாருக்கு கொஞ்சம் காரமாக நல்லா இருக்குமேன்னு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வீட்டிலேருந்து அரைச்சிட்டு வருவேன். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மசாலாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, அதில் கூட கொஞ்சோண்டு பூண்டு வந்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி விட்டுக்கிட்டு அதையுமே பேஸ்ட்டாக போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம். நான் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட மறந்துட்டேன், அதனால் லைட்டாக தட்டி தான் போட்டு வாழைக்காயுமே கொஞ்சம் நேரம் அப்படியே மசாலாக்கள் வந்து போட்டு பிரட்டி அப்படியே வச்சுட்டேன். இந்த சைடு சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேஷன் கடையில் தான் எப்போதுமே பருப்பு வந்து வாங்குறது. சில நேரங்களெல்லாம் வந்து ரேஷன் கடையில் பருப்பு வந்து கருப்பு கலரில் ஒரு மாதிரி பழைய கருப்பு வீணாக போன மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க இல்லையா. அது வந்து நல்லா அலசி விட்டு நீங்கள் வந்து குக்கரில் வச்சிங்கன்னா அதோட நிறமே வந்து மாறி போயிடும். இந்த மாதிரி இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, சாஃப்டாக வந்து வெந்துருச்சு இல்லையா. அது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக அப்படியே தூசி அடித்து போய் இதை கொட்டிடலாமா நம்ம அப்படிங்கிற வந்து சில நேரம்லாம் தோணும், அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் அலசிட்டு நம்ம அதை வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாஃப்டாக வந்துருச்சுன்னா நல்லா இந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வந்து வந்துடும். அது ஒரு சில பருப்பு வந்து அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து நான் மேக்ஸிமம் எப்போதுமே ரேஷன் கடையில் வாங்குகிற பருப்பு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். சமைச்சிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு மசாலா போடுற நேரத்தில். அதுவுமே போட்டு அப்படியே எண்ணெயெல்லாம் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு சாம்பார் எப்போதுமே நல்லா நான் எப்போதுமே தாளித்து தான் விட்டு எனக்கு வந்து சாம்பார் வைக்கிறது வந்து பழக்கம். எங்கள் அம்மா, எங்கள் அத்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பை நல்லா வேக போட்டுட்டு அதில் வெங்காயம், தக்காளி போட்டு காய்கறியில் வேக வச்சு கடைசியில் வந்து தாளிப்பாங்க. நான் முதல்ல வந்து தாளித்து விட்டுட்டு சாம்பார் இப்படி செய்வேன். டேஸ்ட்டுமே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேலை வந்து டக்குன்னு முடிஞ்ச மாதிரிக்கு வந்து ஃபீல் ஆகும். எல்லாத்தையும் கொட்டி தாளித்து விட்டுட்டு சாம்பாரை போட்டு நம்ம லைட்டாக தாளித்து விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரிக்கே எனக்கு வந்து சாம்பார் நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன். ஆனால் அம்மா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுவாங்க. நீங்கள் சாம்பார்லாம் எப்படி செய்யுங்கன்னுட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வாழைக்காயுமே ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு லைட்டாக தான் வந்து ஊற்றி அதேமாதிரி சாம்பார் கூட நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலையை போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு அதன் கூட வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரில் வந்து அப்படியே வந்து போட்டு விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டேஸ்ட்டாக வந்து சாம்பாருமே வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சாம்பார் ரெசிபி இப்படி தான் வந்து செய்வேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு தொடர்ந்து சொல்லும்போது தான் இன்னும் நான் நல்ல நல்ல வீடியோக்கள் நிறைய மெசேஜ்லாம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வரும். அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே என்னுடைய நன்றியை வந்து சொல்லிக்கிறேன். வீடியோ பார்க்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். வேற ஒரு விழாக்களை